வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் விரதத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அதில் முதல்ல பார்க்க போகிறது 250 கிராம் சிக்கன். இது டேபிள் ஸ்பூன் நெய்யில் அந்த சிக்கன் லிவரு வேறு எல்லாமே போட்டு செஞ்சது. இது முழுக்க வெங்காயம் சேர்த்துல, தேங்காயம் சேர்த்துல, வெறும் சிக்கன் 250 கிராம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மசாலா மட்டும் போட்டு செஞ்சது. வேறு எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 100 கிராம் தயிர் ஒரு சின்ன கப்பில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி, அதில் ஒரு 25 கிராம் வெங்காயம் போட்டிருக்குது. தேங்காய் போடல. இதுவுமே நெய்யில் செஞ்சது தான். நெய்யில் எதுக்கு செஞ்சது அப்படின்னா கேலரி ஏற்றுறதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு 100 கிராம் எப்பவும் போல். 2 சின்ன கரண்டியில், 2 குழிக்கரண்டியில் சாப்பாடு 100 கிராம் சாப்பாடு. இப்போ இது மொத்தம் கேலரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கேலரிஸ் வரும். ப்ரோட்டீன் மட்டுமே 90 கிராம் ப்ரோட்டீன் வரும். கார்போஹைட்ரேட் ஒரு 50 கிராம் வரும். ஃபேட் ஒரு 40 கிராம் வரும். இப்போ இது மொத்தம் போதுமா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக வரும். 1000 கேலரிஸ் வரும். ஆல்ரெடி மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு 650 கேலரிஸ்க்கு மத்தியானம் பிரேக் அந்த ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணதில் 650 கேலரிஸ் எடுத்திருக்கு. இப்போ ஈவினிங் இது 1000 கேலரிஸ் ஃபுட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்னோம்னா, இப்போ மணி 6 மணிக்கு சாப்பிட்டு 3 லிட்டர் வாட்ரு 7 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் துளியோட பசி இருக்காது. அந்த எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகும். நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணோம்னா மொத்தமாக 19 மணி நேரம் இருக்கும். வெயிட் லாஸ் சரியாக வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி சுகர் லெவல் பார்த்திங்கன்னா சூப்பராக கீழே வந்துடும். நான் திருப்பி நாளைக்கு என்ன இந்த விரதத்தை முடிக்கிறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.